श्रीमतेरन्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् நித்யஸ்ரீஹீர் நித்யமங்கலம். சீர்மல்குமா ஐப்பாடி, அப்படிப்பட்ட ஐப்பாடியில இருக்கக்கூடிய செல்வச் சிறுமீர்கள், நல்ல ஐஸ்வர்யத்தோட கூடியிருக்கக்கூடிய பெண்கள் தெரிவித்த இவாளுக்கு இது ஐஸ்வர்யம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனிடத்திலே பக்தி, அதைத்தான் ஐஸ்வர்யமாக உடையவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் கண்ணனோட செல்வச் சிறுமீர்கள், கண்ணனோட ஒத்த வயதிலே இருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட பெண்கள் அழைத்தார். அழைத்தவாறே பெண்கள் தெரிவித்தார்கள், என்னை புகழ்ந்தது போறோம், நாம் கண்ணனோட எப்படி சேருவது என்று கேட்டவாறே கவலைப்பட வேண்டாம், கூர்வேல் கொடுந்தொழில தெரிவிக்க தொடங்கினார். அவ்விடத்திலே நந்தகோபாலன் இருக்கிறார். நந்தகோபனுடைய பிள்ளைதான் கண்ணன், நமக்கு வேண்டியதையெல்லாம் தரும் தெரிவிக்க தொடங்கினாள் ஆண்டாள். அல்லது ஆண்டாள் எப்படி இருக்கக்கூடியவள், பெரியாழ்வாரினுடைய பெண் பிள்ளை. இதனாலே ஆண்டாளுக்கும் மங்களாசாசன தத்பரத்தை தொடங்கின உடனே, எம்பெருமானை நினைத்த உடனே, எம்பெருமானோட சேரணும்னு நினைச்ச உடனே எம்பெருமானுக்கு என்ன குறை ஏற்படுமோ அப்படின்னு நினைத்தது தோன்றியது. உடனே ஞாபகம் வந்தது, ஆமாண்ணா அங்க குறை இல்லாமல் ரட்சிப்பதற்கு 2 பேர் இருக்கிறார்கள். யார் அவர்கள் என்றால், கூர்வேல் கொடுந்தொழிலன். ஒருத்தர் கூர்மையான வேல், கூர்மையான வேலை வைத்துக் கொண்டு கொடுமையான தொழிலை செய்யக்கூடியவர். யாருன்னா நந்தகோபன். நந்தகோபன் அப்படின்னா கொடுமையான தொழிலை செய்து கொண்டிருந்தவர். அவர் எப்படி இருந்தார், பசும்புல் சாபம் எரியாதவர் என்று நம் சிறியாத்தானை போலே. அந்த காலத்துல சிறியாத்தான் ஒருத்தர் இருந்தார். அந்த சிறியாத்தான் என்பவர் முதலியாண்டான் காலத்திலே இருந்தார். அவர் எப்படி இருந்தவர்னா பசும்புல் சாபம் மிதியாதவர். அவர் பசும் புல்லையே மிதிக்க மாட்டார். புல்லை மிதித்தா புல்லே வாடிடுமே, புல்லே மிதிக்காமல் இருக்கக்கூடிய சாதுவாக இருந்தவர் அந்த சிறியாத்தான். அதை போல இருக்கக்கூடியவர் இந்த நந்தகோபர். இவர் பசும் புல்லுக்கு கூட உண்ணாக கூடாது என்று படி மெதுவா நடந்து செல்லக்கூடியவர் இந்த நந்தகோபர். அப்படிப்பட்டவர் எப்போது கொடுந்தொழிலனாக மாறினார் அப்படின்னா, இவர் அப்படி ஒன்றும் பெரிய கொடுந்தொழிலாம் பண்ணல. கண்ணன் பிறந்த உடனே தான் கொடுந்தொழில்னா மாறிவிட்டார். கண்ணன் பிறந்த உடனே கொடுந்தொழில்னா மாறினாரா? அப்படி என்ன பண்ண, கண்ணன் பிறந்த உடனே பரன்ல இருந்த தன்னம் வேலை எடுத்தார். நன்னா அதுக்கு நெய்யெல்லாம் போட்டு நன்னா தீட்டினார். வேலை பிடிச்சு நின்றுண்டே இருக்க. ஏன், கண்ணனுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நின்றுண்டே இருக்க. கண்ணனுடைய தொட்டில், அதற்கு கீழே சின்ன ஒரு எறும்பு, அது ஊர்ந்தால் கூட சிம்மத்தின் மேலே பாய்கிறா போல இந்த எறும்பின் மேலே பாய்ந்து அதை குத்தி கொன்று விடுவார் நந்தகோபன். அவருடைய அந்த கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி அத ஹிம்சையாகாதா? அப்படி எறும்பை கொல்லலாமா அப்படின்னா, அது ஹிம்சையிலே சேராதது, ஹிம்சை கிடையாது. அதான் இருந்தாலும் எம்பெருமானுக்காக செய்கிறார், எம்பெருமானிடத்திலே உண்டான பரிவினாலே செய்கிறபடியாலே அது பாபத்திலே சேரார் தெரிவிக்கிறார். அப்படி குத்தி குத்தி கொண்டுடுவார், எறும்பெல்லாம் கொண்டுடுவார். எவ்வளவு எறும்பு கொள்ளுவார் அப்படின்னா, அப்படி எறும்பை கொண்டு உதிர கையரா இருப்பர் தெரிவித்தார். உதிர கையர்னா என்ன, கையெல்லாம் ரத்தமா இருக்கும் நந்தகோபருக்கு. இதனால்தான் கொடுந்தொழிலன்னு சொன்னார். கையெல்லாம் ரத்தமா இருக்குமா, எறும்பை கொண்டா கூட அப்படி ரத்தம் வருமான்னு என்ன, எறும்பை கொண்டா இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ரத்தம் வரப்போகுது. ஒரு எறும்பை கொண்டா ஒரு டிராப், ஒரு சொட்டு ரத்தம் வருமா, அவ்வளவுதான் வரும். அப்போ எவ்வளோ எறும்பை கொண்டு வருப்பார், கை முழுக்க வேல் முழுக்க ரத்தம், கை முழுக்க ரத்தம், எவ்வளவு எறும்பை கொண்டு இருப்பார். அப்படி எறும்புகளை கொல்லக்கூடியவர். ஏன், எதுல நோக்குன்னா, கண்ணனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதா. எறும்பு கடிச்சு கண்ணனுக்கு ஏதாவது அழுத்தினா என்ன பண்ணுறது, கண்ணனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர் நந்தகோபர். அதனாலே அப்படி கொடுந்தொழிலை செய்யக்கூடியவர், கண்ணனுக்கு ஆபத்து வராமல் ரட்சிக்கக்கூடிய நந்தகோபன் குமரன். அந்த நந்தகோபரிடத்திலே குமரனாக இருக்கக்கூடியவன். எப்படி இருக்கக்கூடியவன், ரொம்ப பவ்யத்தையோட இருக்கக்கூடியவன், சக்கரவர்த்தி திருமகனை போல இருக்கக்கூடியவன் காட்டினான். சக்கரவர்த்தி திருமகன் அந்த தசரதன் இடத்துல எப்படி இருப்பானோ, தசரதன் இடத்துல ராமன் எப்படி இருப்பான், அப்படியே வாய் மூடி அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே வந்துட்டு அமைதியா வா போகு, இந்த வான்னா வருவன், போனா போவன், அப்படி இருப்பான் ராமபிரான் தசரதன் இடத்துல. அதை போலத்தான் நந்தகோபன் இடத்துல கண்ணன் இருப்பான். கிருஷ்ணாவதாரமா, இது கிருஷ்ணாவதாரமா ராமாவதாரமா என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கும். அவ்வளோ பவ்யத்தையோட நந்தகோபன் இடத்துல எல்லாம் பெண்கள் எல்லோரும் வந்து முறையிடுவார்கள். அந்த கண்ணன் இருக்கானே ஹே தூர்த்தனாக இருக்கிறான், நிறைய கெட்ட காரியங்கள் எல்லாம் பண்றான். ஆத்திலிருந்து விளையாடுவோம் உங்களை சேத்தாலிருந்து வலதுகில் கை கொண்டு காத்தில் கடியனாய் ஓடிய கம்புக்கு மாட்டமும் தாரானாலின் நிமித்தும் வளைக்கிலம் பேசானாலின் நிமித்தும் பெண்கள்லாம் தெரிவிப்பார்கள். ஆத்திலிருந்து விளையாடுவோங்களை, ஆத்திலிருந்து நாங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தோம், திடீர்னு கண்ணன் வந்தா சேத்தால் எரிந்து கீழே இந்த சேர் இருக்கே அதை தூக்கி எங்க மேல அடிச்சோம்.
கீழே இருக்கிற சேத்தை எல்லாம் தூக்கி குளிச்சுட்டு இருக்கிற எங்க மேல எடுத்து சேத்தை எடுத்து அடித்து வலதுகில் கை கொண்டு வளையல் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இதையெல்லாம் கழட்டி வைத்து விட்டு குளிப்பதுதான் இடைச்சிகள் அவர்கள் செய்யக்கூடிய காரியம். அவர்களுடைய குலத்துக்கு சேர அதெல்லாம் கழட்டி வைத்து விட்டுத்தான் யமுனையிலே குளிக்க செல்வார்கள். அதையெல்லாம் தூக்கிண்டான் கண்ணன். தூக்கி கொண்டு காத்தில் கடியனாய் ஓடி அகம்புக்கு, காற்றை விட வேகமா ஓடிடுவான் கண்ணன். ஓட ஆரம்பிச்சான்னா காத்தை விட அதிவேகமாக ஓடக்கூடியவன். மாத்தமும் தாரானால் இன்னுமுத்தும் வளைத்திலம் பேஜானால் இன்னுமுத்தும். வாய் திறந்து ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போலாமே, இதை நான் தூக்கிட்டு போறேன்னா சொல்லிட்டு போலாமே, அதையும் சொல்ல மாட்டார். வார்த்தை கூட சொல்லாமல் ஓடிவிடுவன் கண்ணபிரான். இப்படி எல்லா காரியங்கள் எல்லாம் பண்றான் அப்படின்னு வந்து முறையிடுவார்கள். பார்ப்பார் நந்தகோபர் தானே கண்ணனை கூடுவார். கண்ணா இங்க வா இது கூப்பிடுவார். கூட்டவாரே கண்ணன் வரும்போதே இப்படி கை கட்டி வாய் புதைத்து பவ்யதையோட, தந்தே அழைத்தீரா அப்படின்னு மெதுவா கேட்டுன்னு வரும். என்னடா கண்ணா என்னவோ நிறைய தீம்புகள்லாம் நீ பண்ண, அதை பண்ண இதை பண்ணன்னு சொல்றாளே, இதெல்லாம் பண்ணியா கேட்பார் நந்தகோபர். கண்ணன் நந்தாய் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான் கண்ணன். சொன்னவாறே நந்தகோபர் இவனுடைய பவ்யத்தையை பார்த்தவாறே, பா எவ்வளவு பவ்யமா இருக்கான். அவளை பார்த்து இவனா பண்ணான் இவன் பண்ணியிருக்க மாட்டான். நீங்க ஏதோ தப்பா மாறி வந்துட்டேள், அரஸ் மாறி வந்துட்டேள் போல இருக்கு. இவன் என் கண்ணன், இவன் ஒரு நாளும் பண்ண மாட்டான். அதை எவ்வளவு பவ்யமா இருக்கான், பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு பவ்யத்தையோட இருக்கிறான். இவனை போய் பண்ண என்றே ஒரு காலத்திலையும் பண்ணியிருக்க மாட்டான். இவன் என் கண்ணன். என் கண்ணன்றதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு என் கண்ணன் என்னுடைய கண்ணன் அர்த்தம், அல்லது என் கண்ணன். என் இன்சியல் கண்ணனுக்கு. கண்ணனுக்கு என்ன இன்சியல்? நந்தகோபாலன் கண்ணன். நந்தகோபாலனுக்கு முதல் எழுத்து என்ன? என். கண்ணனுடைய இன்சியல் என் கண்ணன் பண்ணியிருக்க மாட்டான். வேற ஏதாவது கண்ணன், கே கண்ணன், யாராவது வேற ஏதாவது ஒரு கண்ணன், கே கண்ணன், எஸ் கண்ணன், அந்த மாதிரிலாம் வேற ஏதாவது ஒரு கண்ணன் பண்ணியிருப்பான். இவன் என் கண்ணன், என் நந்தகோபாலன் கண்ணன், இவன் பண்ணியிருக்க மாட்டான். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவளை எல்லாம் அந்த வாழை திட்டி அமுச்சு விட்டு விடுவார் நந்தகோபால். அப்படி நந்தகோபால் இடத்திலே குமரனாக பவ்யத்தையோடே கூடியிருக்கக்கூடியவன், அந்த நந்தகோபாலனாலே ரட்சிக்கப்படக்கூடியவன். அதற்கு மேலே ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் அடுத்து ஒருத்தி ரட்சிக்கிறாள். அவள் யார்? ஏரார்ந்த கண்ணி. அழகு, அது ஆர்ந்த மிகுதல், அழகானது, அப்படி பொருந்தி இருக்கக்கூடிய கண்ணை உடையவள். ஏன் அழகு அப்படி இருக்கு? நான் சதா பஷ்யந்தி சூரையா, நித்தியசூரிகள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாடாக சேர்ந்து எப்பொழுது இந்த எம்பெருமான பார்த்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட இந்த கண்ணனை ஒருத்தியே சேர்ந்து இடைவிடாமல் பார்த்துட்டு இருந்தானா எவ்வளவு அழகு. பார்த்துட்டு இருந்தபடியால என்ன ஆயிடுத்து? கண்ணன் அழகா இருக்கான். அந்த கண்ணனையே பார்த்துட்டு இருந்தபடியாலே கண்ணுக்கு அழகு வந்து சேர்ந்து விட்டது. அந்த கண்ணின் அண்ணா விசாலமா இருக்கு கண். ஏன்? கண்ணனுடைய கதவை எல்லாம் நீக்கி விட்டாள். கண்ணுக்கு இருந்த கதவை எல்லாம் நீக்கிவிட்டாள். என்ன? இடைவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் யசோதை பிராட்டி. அதனாலேயே கண்ணுக்கு அழகு. அப்படிப்பட்ட அழகோடே கூடியிருக்கிறாள். எப்படி நந்தகோபாலன் வேலாலே கண்ணனுக்கு ஆபத்து வராமல் ரட்சிக்கிறாளோ அதை போல இவர் எப்படி இதுக்கு ரட்சிக்கிறான்னா கண்ணாலேயே ரட்சிக்கிறான். எப்படி? அம்பன்ன கண்ணாள் அசோதன் சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரி கண்டேனே தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அம்பன்ன கண்ணாள் அசோதை. அசோதை எப்படி இருக்கா? அம்பன்ன கண்ணன், அவருடைய கண்ணானது அம்பை போலே இருக்கிறது. இவர் வேலை வைத்துக் கொண்டு கையிலே வேலையேந்தி ரட்சிக்கிறார் நந்தகோபர். அவளுக்கு கண்ணே அம்பை போலே இருக்கிறது. அந்த அம்பை கொண்டு ரட்சிக்கிறாள், கண்ணை கொண்டு ரட்சிக்கிறாள் கண்ணனை. அப்படிப்பட்ட அசோதன் சிங்கத்தை அவர் தெரிவித்தார். அதையே இவர் ஆண்டாளிவிடத்திலே ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் என்றார். யசோதையினிடத்திலே இளம் சிங்கத்தை போல இருக்கிறார், சிறிய சிங்கம். சிங்க குருகு என்று பட்டர் தெரிவிப்பார். என்ன தெரிவிப்பார்? சிங்க குருகு, சிங்க குட்டி, சிங்க குட்டியை போல இருக்கக்கூடியவன் கண்ணன் பட்டர் அடிக்கடி தெரிவிப்பார். அப்படி சிங்க குட்டியா இருக்கக்கூடியவன். சிங்க குட்டினா என்ன? யசோதையினிடத்திலே அப்படி ஒரு கம்பீரத்தோட கூடியிருப்பான். அவர் இடத்துல பவ்யத்தையோட இருப்பான். நந்தகோபர் இடத்துல யசோதையின் இடத்துல கம்பீரத்தோட இருப்பான். ஒரு பயம் கிடையாது யசோதையின் இடத்துல. யசோதையின் இடத்துல யாராவது வந்து சொல்றான்னு வச்சுக்குவோம், யாராவது வந்து போல கண்ணன் வீட்டுல வந்து தயிரெல்லாம் திருடிட்டு பானையெல்லாம் போட்டு உடச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா யசோதை அவள் ரொம்ப பவ்யத்தையோட இருப்பாள் கண்ணன் இடத்துல. கண்ணா அப்படின்னு கண்ணன் வரும்போதே என்னம்மா என்ன என்ன வேணும், எனக்கு என்ன ஆரியம் காரியம் இருக்கு, என்ன சீக்கிரம் சொல்லு அப்படின்னு வருவான் கண்ணன். இவ ஏதோ காரியங்கள்லாம் பண்ண அப்படின்றாளே, பானையை போட்டு உடைச்சோன்னாலே, உடைச்சியாடா எப்படிடா உடைச்சே அப்படின்னு கேட்பாள் யசோதை. பக்கத்துல ஒரு பானை இருக்கும், தூக்கி கண்ணன் கீழே போட்டுவான். இப்படித்தான் உடைச்சேன்
போருமா வேப்பன் கண்ணன். ஆஹா ரொம்ப நன்னா உடைச்சு அப்படின்னு வழி யசோதை. சரி 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 போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி கண்ணன் போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய வழிதான் யசோதை. யசோதை எப்படி இருக்கணும்? அஞ்ச உரப்போட யசோதை ஆணோட விட்டிட்டு இருக்கும். அண்டாள் அவளே தெரிவிக்கிறாள். அஞ்ச உரப்பாள், அஞ்சும்படியா பயப்படும்படியா ஒரு நாளும் திட்டமாட்டா கண்ணன். ஓ எல்லாரும் வந்து சொன்னால கண்ணா இப்படிலாம் செய்யக்கூடாது கண்ணா, இப்படிலாம் செய்யாத கண்ணா, இன்னும் என்னவோ எல்லாரும் முன்னாடி திட்டுற மாதிரி அப்படி மெதுவா என்னவோ பதுசா சொல்லிட்டு இருப்பா. கண்ணன் கண்டுக்கவே மாட்டான், ஆணோட விட்டுட்டு இருக்கும். இப்படி யசோதை இவள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான்ற தைரியத்திலேயே இன்னும் நிறைய பண்றான். பெண்கள் வந்து சொல்லறதுக்கு முன்னாடி ஏதோ சாதாரணமா பெண்களை திருடுறது பெண்ணை திருடுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பெண்கள் வந்து யசோதை இடத்திலே சொல்லி யசோதை எதுவும் கண்டுக்கலான்னு தெரிஞ்ச உடனே ஓ நம்ம தாயாரும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சந்தோஷத்திலே இன்னும் நிறைய களவு காண தொடங்கினான். அப்படி ஆணோட விட்டுட்டு இருக்கிறாள் என்று தெரிவிக்கிறாள். ஆண்டாளே சொல்றான் நாச்சியார் திருமொழியில். அப்படிப்பட்ட யசோதைக்கு இளம் சிங்கத்தை போல இருக்கிறான் அந்த எம்பெருமான். அவனுடைய அழகு எப்படி இருக்கிறது? கார்மேனி செங்கன் கருத்து இருக்கிறது அவனுடைய மேனி. அவனுடைய அழகை சொல்றதுக்கு போயிட்டான். இவா இரண்டு பேரும் கண்ணனை சிறை பிடித்து பெண்களை சேரவிட்டாமல் பெண்களோட சேரவிடாமல் தடுத்தாலும் களவு காண வேணும் என்னும்படியான அழகு. அதை சொல்ற. இவா சேர்த்து வைக்கல கேக்குறா, இவா சேர்த்து வைப்பான்னு சொல்றிய ஆண்டாளே, இவா சேர்த்து வைக்கலன்னா என்ன பண்ணுறது? இவாளே தடுத்தாலும் கண்ணனை நாமே திருடின் போடும் என்று சொல்லும்படியா அப்படிப்பட்ட அழகோட கூடியிருக்கிறான் கண்ணன் என்று தெரிவிக்கிறார். கீழே நீராடன்னு சொன்னாலே, நீராடணும்னு சொன்ன ஆண்டாள் எதிலே நீராட வேண்டும் என்பதை இவ்விடத்துல வெளியிடுகிறார். கார்மேனி கருத்திருக்கக்கூடிய மேனி, அப்படியே கருத்த தடாகத்தை போல இருக்கிறது மேனி. அதிலே செங்கன் வந்து தாமரை பூத்தா போல இருக்கிறது கண். ஆசிரியர்களிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியாலே கண்ணானது சிவந்து இருக்கிறது. கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர்மதியம் முகமானது எப்படி இருக்குன்னா கதிர் சூரியனை போலேயும் சந்திரனை போலே இருக்கிறது. சூரியனை போலே பிரகாசத்தோட கூடியிருக்கிறது, சந்திரனை போலே குளிர்த்தியோட கூடியிருக்கிறது. அப்படிப்பட்ட போல் முகத்தான். கடைசியில என்ன பண்ணா முகத்தான்னு சொல்லிட்ட, அவ்வளவுதான். உபமானம் நேர் நில்லா மயாலே, உபமானம் திருஷ்டாந்தம் அது நேர் நிற்கவில்லை. சூரிய சந்திரர்களை ஒப்பிட்டு சொல்ல முடியவில்லை கண்ணபிரான். அதனாலே கண்ணன்னே தெரிவித்து விட்டாள் அவ்விடத்திலே. அப்படிப்பட்ட முகத்தான் நாராயணன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் தான் நாராயணன். அவனுடைய நமக்கு சம்பந்தமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாராயணனே அவன் ஒருத்தனே, யாரும் கிடையாது. அவன் ஒருத்தனே நமக்கே. நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த எம்பெருமான் அவன்தான் ரட்சகன், அவன்தான் உபாய உபேயம். அவனே உபாயம், அவனே அவனை அடைவதற்குண்டான வழி. உபேயம் அவனே அவனை அடைந்து பெறக்கூடிய பலன் என்ன, அதுவும் அவனே என்று நன்றாக அறிந்திருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட நமக்கே பறை தருவான். பறை என்றால் அதுதான் பலன். நாட்டாருக்காக பறை, உள்ளே தனக்காக கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை தருவான். அவன் தான் தரக்கூடியவன், அவன் தான் தருவான் என்பதிலே முக்கியமாக தெரிவிக்கிறான். அவன் தான் தரக்கூடியவன். அதனாலே அவனே உபாயம், அவனே வழி. அப்படிப்பட்ட எம்பெருமானை பாரோர் புகழ படிந்து, பாரோர் புகழா என்பதை பாரோர் மகிழா, பாரோர் மகிழ்ந்தால்தான் புகழுவர்கள். அதனாலே மகிழும்படியாக படிய வேண்டும். அந்த படிந்து நீராட போதுவீர் போதுமினோ, நன்றாக ஆழ்ந்து குளிப்பதற்கு வரக்கூடியவர்கள் வாருங்கோள் என்று ஆண்டாள் அழைக்கிறாள் என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறாள். படிந்து ஏலோர் எம்பாவாள் தெரிவிக்கிறாள். அப்படி ஏலோர் அதற்காக வாடுங்கோள் என்று அழைக்கிறாள். அல்லது இந்த பாரோர் புகழ படிந்து என்பதை முதல் வரியோடு சேர்த்துக்கணும். நாராயணனே நமக்கே பாரோர் புகழ படிந்து பறை தருவான். நாராயணனே நமக்கே, அந்த நாராயணன் ஆகிற எம்பெருமான் நமக்கு பாரோர் இந்த லோகத்துல இருக்கிறவா புகழும்படியாக படிந்து பறை தருவான். படிந்து என்றால் நம்முடைய கட்டளைக்கு இணங்கி நமக்கு வேண்டியதை தருவான். நாம் கீறின கோட்டுக்கு உள்ளே இருந்து தருவான் தெரிவிக்கிறாள். நாம் ஒரு கோடு போட்டு இந்த கோட்டுக்குள்ளே வேண்டியதையெல்லாம் தர வேண்டும் என்று தெரிவித்தால் அதற்கு ஏத்தா போல அவன் காரியம் செய்வன் எம்பெருமான். ஆழ்வார் தெரிவிக்கிறார். அழியான் அருள் தருவானமகின்னான் அது நமது விதிவகையே. அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு. ஆழியான் அருள் தருவானமகின்னான் அது நமது விதிவகையே. 10ஆம் பத்திலே தெரிவிக்கிறார். பெருமான் நமக்கு அருளை தருவான், அது நமது விதிவகையே. அது நம்முடைய பாக்கியத்தை பொறுத்து, நம்முடைய பாக்கியம் எப்படி இருக்கிறதோ அதற்கு சேர எம்பெருமான் அருளை பொழிவன் என்று
முன்புண்டான முதலிகள் எம்பெருமானுக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருந்தா, எம்பெருமானாருக்கு முன்னாடி இருப்பவர்கள் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தா. எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் இந்த கட்டம் வந்தவாறே நம்முடைய ஆச்சாரியரான அவ்விடத்திலே திருமாலை ஆண்டான், அவரிடத்துல எம்பெருமானார் தெரிவித்தார். இதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விதிவகையே என்பது நம்முடைய பாக்கியத்திற்கு ஏற்ப என்பது என்னதான் இருந்தாலும் இந்த பதிகத்திலே இருக்கக்கூடிய ரசத்தோடே அது சேராது. எது சேரும் என்றால் அது நமது விதிவகையே என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நம்முடைய கட்டளையின் வகையே. நான் எப்படி கட்டளை இருக்கிறோமோ, நாம் நில்லுன்னா நிற்பான், உட்காருன்னா உட்காருவான், இப்படி அருள் செய்ய வேண்டும், இப்படி அருள் செய்ய வேண்டும், இப்படித்தான் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டால் நாம் கீறின கோற்றுக்கு உள்ளே அடங்கி நமக்கு பறை தருவன், நமக்கு அருளை பொழிவன் என்பதுதான் இவ்விடத்திலே சேரும். அதுவும் எப்படி இருக்கு பாட்டு, இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கு. அது நமது சொல்வகையே, நாம் சொன்னபடியே இல்லை, விதி வகையே என்று இருக்கிறது. விதி என்று எதற்கு பேர்னா சாஸ்திரத்துக்கு பேர், வேத சாஸ்திரம். அந்த வேத சாஸ்திரத்திலே ஒரு கட்டளையிட்டு அந்த வேத சாஸ்திரத்திலே சொன்னதை ஒருத்தன் செய்யாமல் போனா, ஐயோ வேதம் சொன்னதை செய்யலையே நமக்கு பாபம் வருமே என்று எப்படி ஒருவன் பயந்து வேதம் சொன்னதையெல்லாம் சரியாக செய்வனோ அதை போல எம்பெருமான் பயப்படுறான். அடியார்கள் ஒரு கட்டளையிட்டால், ஐயோ இந்த கட்டளையை நாம் மீறக்கூடாதே, மீறினால் நமக்கு என்ன ஏற்படுமோ என்று பயந்து அந்த கட்டளைக்கு உட்பட்டு காரியம் செய்கிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் எப்படி தெரிவிக்கிறாரோ அதை போலே ஆண்டாள் விடத்திலே தெரிவிக்கிறாள். படிந்து என்றால் பவ்யத்தையோட, யார் எம்பெருமான் பவ்யத்தையோடு, நாராயணன் அவன் பவ்யத்தையோட வந்து பெண்கள் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறான். கேட்கிறபடியாலே பெண்கள் அவர்கள் இன்ன வேணும், இந்த பறை வேணும், இது வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். அதற்கு உட்பட்டு அந்த காரியத்தை செய்கிறான் நாராயணன். இதை பார்த்தவுடன் என்ன ஆகுதுன்னா, பாரோர்கள் தன்னடையே புகழ்றான். ஆச்சரியம், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், நாராயணனாக இருக்கக்கூடியவன் அந்த பெண் எம்பெருமான் ஒரு இடைப்பெண்கள் சொல்லை கேட்டு அவர்கள் சொல்லுக்கேற்ப காரியம் பண்ணுகிறான். இது என்ன ஆச்சரியம் என்று அதை கண்டு பாரோர்கள் எல்லோரும் புகழ்கிறார்கள் தன்னடையே. அப்படி புகழும்படியாக நாராயணன் நம்முடைய கட்டளைக்கு இணங்கி காரியத்தை செய்வான் என்று தெரிவிக்கிறாள். அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக நோன்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வெளியிடக்கூடிய அடுத்த பாசுரம். அதிலே கிருத்தியா கிருத்திய விவேகம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை தெரிவிக்கிறாள். அந்த பாட்டுக்கே சாரமானது. முக்கியமாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, முக்கியமாக செய்ய வேண்டியது எது என்றால் முதல்ல தெரிவித்தாலே, கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் என்று தொடங்குவதற்கு முன்னாடியே சொல்லிட்டான். கேளீரோ நீங்கள் கேட்க வேண்டும். எதை கேட்க வேண்டும்? உபன்யாசங்களை கேட்க வேண்டும், பகவத் விஷயத்தை கேட்க வேண்டும், 4000 திவ்ய பிரபந்தத்தை கேட்க வேண்டும், திருப்பாவையை கேட்க வேண்டும், திருப்பாவை அதனுடைய அர்த்தத்தை கேட்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். செய்யக்கூடாதது எது என்றால் செய்யாதன செய்யோம் என்று தெரிவித்தால், முன்னோர்கள் செய்யாதது அதை நாம் ஒரு காலத்திலேயும் செய்யக்கூடாது. அதுதான் நாம் செய்யக்கூடாத காரியம். வாழ்க்கைக்கு வேண்டிய வழி என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய வழி அதை அமைக்க வேண்டும் என்றால் முக்கியமா ஒன்றை செய்யணும், முக்கியமா ஒன்றை செய்யக்கூடாது. முக்கியமா செய்ய வேண்டியது என்ன? நேற்றைய தினம் ஒரு வாழும் வழியை அனுபவித்தோம். எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய செயல் எல்லோரையும் மகிழ்விக்கும்படியாக இருக்க வேண்டும்னு தெரிவித்தேன். இன்றைய தினம் வாழக்கூடிய வழி அது என்ன என்றால், நாம் செய்யக்கூடிய செயல் என்ன செய்ய வேண்டும்? திருப்பாவையை கேட்க வேண்டும்.